வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருவோண நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பற்றி பார்ப்போம். திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் எங்கே போய் அமருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி மண்டலத்தில் அமருது. இந்த திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நட்சத்திரத்துக்கு தான் அடைமொழி, அதாவது திரு அப்படிங்கிற அடைமொழியோடு உள்ள நட்சத்திரம் 2 நட்சத்திரம். ஒன்று சிவபெருமானுக்கு உடையது, மற்றொன்று பெருமாளுக்கு உடையது. சிவபெருமானுக்கு உடையது திருவாதிரை, பெருமாளுக்குள்ளது திருவோணம். சரி, அப்போது இந்த திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி மண்டலத்தில் சனி பகவான் வீட்டில் அமர்ந்து இருக்கிறது. மகர ராசி மண்டலம் சரராசி மண்டலம். காலபுருஷ தத்துவத்துப்படி மகர ராசி மண்டலம் கர்ம ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு மண்டலம். அந்த கர்மஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார். பொதுவாக ஒரு ஜாதகர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துட்டார் அப்படின்னா அவருடைய முதல் திசையே சந்திர திசையாக தான் வரும். அதில் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் முழுமையாக 10 ஆண்டுகள் நடக்கும் சந்திர திசை. 2ஆம் பாதத்தில் பிறந்தால் 7.5 ஆண்டுகளும், 3ஆம் பாதத்தில் பிறந்தால் 5 ஆண்டுகளும், லாஸ்ட்டு 4ஆம் பாதத்தில் பிறந்தால் 2.5 ஆண்டுகளும் நடக்கும். இது டிகிரி சுத்தமாக பார்த்தாக்கா மாதங்களோ நாட்களும் குறையலாம் அல்லது கூடலாம். பொதுவாக இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தாயோட பாசம் அலாதியாக இருக்கும், தாயோட அனுகிரகம் அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, தாய் தான் ஜாதகரை நல்லா கவனிச்சுப்பார். ஜாதகருக்கு தாய் மேல் அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தாய்க்கு இந்த குழந்தை மேலே, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை மேலே அவ்வளோ அன்பு இருக்கும். கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தையை பார்த்துப்பாங்க. ஒரு தாய் பாசத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஜாதகர் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகராக தான் இருப்பாங்க. அதே வேளையில் இந்த திருவோணம் என்ன தான் நல்ல நட்சத்திரமாக இருந்தாலுமே கூட அதுக்குன்னு சில கர்ம காரகத்துவங்கள் உண்டு. அப்போது உங்களுடைய வாழ்நாளில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். ஆகையினால் வாழ்நாளில் ஒரு முறைனாலும் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த நட்சத்திரத்தை சாந்தப்படுத்தணும், அதாவது சாந்திப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தை நீங்கள் சாந்திப்படுத்தணும் அப்படின்னா திருப்பார்கடலில் உள்ள வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாக பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு போடுங்க. அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேரில். இந்த கோவிலோட தோற்றம் மற்றும் வழித்தடம் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.